முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பாராட்டு தெரிவித்தார் எங்களுக்கு. பாராட்டு தெரிவித்து இதோட ஸ்கூலை படிப்பை நிறுத்திடாமல் இன்னும் உயர்கல்வி படிக்கணும், நல்லா வரணும் அப்படி சொல்லியிருக்காங்க. சக மாணவர்களுக்கு மத்தியில் ரொம்ப சவாலாக இருந்திருக்கும் நீங்கள் அந்த பள்ளியில் படித்தது. அந்த மாணவர்கள் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? இந்த அளவுக்கு மதிப்பெண் பெறதுக்கு அந்த மாணவர்கள் எப்படி உதவியாக இருந்தாங்க? நீங்கள் என்னென்ன சவால்கள்லாம் அந்த பள்ளியில் சந்திச்சிங்க? என்னை ஸ்கூலில் எந்த ஒரு குறையும் கிடையாது, என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. இந்த திருநங்கை அப்படின்ட்டு வேறுபாடு இல்லாமல் நீயும் எங்களுக்குள்ளே ஒரு பொண்ணாக தான் இருக்கிற அப்படின்ட்டு பார்த்து என்கிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு நல்லா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்து கைட்லாம் வாங்கி கொடுத்து நல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் மார்க் பண்ணி கொடுத்து நல்லா படிக்க வச்சாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் மதிப்பெண் எடுக்கிறதுக்கும் ஒரு சவாலான அந்த பள்ளி படிப்பை நிறைவு செஞ்சுருக்கீங்க. இதன் மூலமாக யாருக்கு நன்றி சொல்ல வரீங்க? இது எப்படி சாத்தியமாச்சு உங்களுக்கு? இதுக்கு நன்றி சொல்கிறது சாம்பவி அம்மா, அனுஸ்ரீ அம்மான்ற என்னை 2 திருநங்கை பாட்டிங்க, அவங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேரும் தான் முன்னாடி வந்து என்னை ஸ்கூல் சேர்த்து விட்டாங்களே. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் இந்த தருணத்தில். இந்த சமூகத்தின் மீதான தாக்கம் திருநங்கைகள் எப்படியெல்லாம் இங்கே இருக்காங்க, அதுங்களுக்கெல்லாம் வந்து முன்னுதாரணமாக உங்களோட இந்த படிப்பும் இந்த மதிப்பெண்ணும் பெற்றிருக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ படிப்பு ரொம்ப முக்கியம். இன்னும் நாடு வளர வளர இனிமேட்லேருந்து கடைக்கு போக முடியாது, தப்பான தொழில் போக முடியாது. இனிமேல் படித்தா தான் நம்மளால் முன்னாடி வர முடியும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம்தான், ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் அதையே நம்பிட்டு இருக்காதீங்க. எல்லாமே இப்போ ஃப்ரீயாக கிடைக்குது. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஸ்கூலில் சீட்ஸும் எல்லா ஸ்கூல்லையும் சீட் தர சொல்லிட்டாங்க. எல்லாமே பண்ணலாம். வேலை வாய்ப்பும் தர சொல்லியிருக்காங்க இப்போ எல்லா இடத்துலையும். நீங்கள் தான் முன்னாடி வந்து படிக்கணும். என்ன மாதிரியே எல்லோரும் முன்னாடி வந்து படித்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து எல்லாம் நல்லபடியாக வாழணும். நீங்கள் என்னம்மா படிக்க போகிறீங்க? அதுக்கு அரசு எந்த அளவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கு உயர் படிப்புக்காக? நான் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். முந்தானேத்து நடந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதுலேயும் நானே ஒரே ஒரு திருநங்கை தான் எழுதியிருக்கேன். அதில் சீட்டு கிடைக்கணும்னு தான் நான் வேண்டிகிட்ருக்கேன். கன்ஃபார்ம் சீட்டு எப்படியாவது கிடைச்சிடும்னு நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.